வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும், நாளைக்கு என்னென்ன டைரக்ஷன்ல நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம், நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்ல 2 ஹவர்ஸ்ல ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே பல தடவை ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகி இன்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் வரலாம் 25,400 இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். ஒருவேளை நிஃப்டி அப்சைட் போனோம்னா இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே வரும் பட்சத்தில் மட்டும் நிஃப்டி அப்சைடுக்கு போகலாம். 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வர நாட்கள்ல. ஓகே, இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியே வரும் பட்சத்துல பட் நம்மளோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் இதுல ரெஜெக்ஷன் கொடுத்து கீழே வரும் அப்படிங்கிறதா. ஆனால் இந்த தேர்ட் டைம் ரெண்டு தடவை ரெஜெக்ஷன் வந்து மூணாவது தடவை ரெஜெக்ஷன்லயே நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கு மேல போயிருக்கு. ஓகே, ஸோ இதே தான் லைவ் மார்க்கெட்லயும் டெலகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம். டெலகிராம்ல மார்னிங் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்படிதான் இருந்துச்சு. 750க்கு மேல பிரேக் பண்ணி மேல ஓப்பன் ஆக போகும் பட்சத்துல 25,860 வரைக்கும் போகலாம். இந்த ரேஞ்ச் தான் 750க்கு மேல பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில் 25,860 வரைக்கும் போகலாம். இல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் கன்ஃபார்மா 25,590 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே கூட டார்கெட் போட்டிருந்தோம். இதுல வந்து என்ன நடந்துச்சு, இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ஜோன்லயே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு சைட் பேஸ்ல மூவ் ஆயிட்டு இருந்த நிஃப்டி இந்த ரேஞ்ச்ல வந்து இந்த சேனல் பேட்டர்ன்ல ஓகே இதுல பிரேக் அவுட் கொடுத்து ப்ராப்பரா மேல போயிருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி மேல போயிருக்கு இதுல. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்து இப்போ வெளியே வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷனா இப்போ இருக்குது. இப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, 2 ஹவர்ஸ்ல இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்குல்ல, இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ இமிடியட் டார்கெட்டா அடுத்து என்ன வரலாம்னா இதுல இருந்து தொடர்ந்து அட்டன் கொடுத்து இப்போ 2 ஹவர்ஸ்ல பிரேக் அவுட் கொடுத்திருந்தாலும் கூட இன்ட்ரீம்ல அதாவது இன்ட்ராடேல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கிட்டே தான் இருக்கு. ஓகே, பட் ஆனா அதுல இருந்து மோஸ்ட் பக்காகி மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. இப்போதைக்கு இமிடியட் டார்கெட் வந்து நாளைக்கு 25,990 அப்படிங்கிறது நாளைக்கு இமிடியட் டார்கெட்டா இருக்கலாம். ஓகே, 25,990க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். மேக்ஸிமம் 25,100 வரைக்குமே 26,090 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி இருக்கு. எப்படி போகும் அப்படிங்கிறதையும் ஒரு இன்ட்ராடேல பார்த்துருவோம். இது 2 ஹவர்ஸ்ல இருக்குல்ல, 15 மினிட்ஸ்ல. ஓகே, 15 மினிட்ஸ்ல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன்ல இருக்கு. ஓகே, இந்த சேனல் பேட்டர்ன்ல இந்த சேனல்ல இருந்து தான் வந்து அப்டன் கொடுத்து பிரேக் பண்ணிருக்கு. பிளஸ் வந்து 25,800ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுல ஒரு சின்ன கேப் இருந்தா அந்த இந்த கேப் இருந்துச்சுல இதையும் நிஃப்டி இப்போ ஃபில் பண்ணிருக்கு. ஃபில் பண்ணி அதுக்கு மேலேயே கம்ஃபர்ட்டா க்ளோசிங் கொடுத்துருக்கு. க்ளோசிங் 25,800க்கு மேலேயே அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவா தான் பார்க்க முடியுது இப்போதைக்கு. ஓகே, ஸோ அடுத்த டவுன் ட்ரெண்டு 26,000 26,100 வரைக்கும் போய்கிட்டு தான் மறுபடியும் கீழே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் மறுபடியும். ஓகே, 26,100 வரைக்கும் நிஃப்டி இப்போதைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் ரிஜெக்ஷன் வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து நாளைக்கு தொடர்ந்து மேபி இந்த ரேஞ்சுக்கு தான் ஓப்பன் ஆகணும். 25,860 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒருவேளை இந்த கேப் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா ஓகே, ஒருவேளை இந்த கேப் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா இதுல கொடுத்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து இந்த சப்போர்ட்டை நோக்கி வரலாம். ஒரே நிமிஷம், இதுல இருந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி மறுபடியும் இந்த சின்ன சேனல் பேட்டர்ன் இருக்கு, இந்த சப்போர்ட்டை நோக்கி வரலாம். வந்துகிட்டு மறுபடியும் இந்த 25,800ங்கிற சொல்லி சப்போர்ட் எடுத்து அடுத்த லெவலான 25,910ம் அதுக்கு அடுத்து 25,990 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல ட்ரெண்ட் அமையும் பட்சத்துல 26,090 வரைக்கும் நிஃப்டி போகலாம். நாளைக்கு இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இன்ட்ராடே சேனல் பேட்டர்ன்ல டிராவல் ஆகி இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. இதுல டிராவல் ஆகி ஆப்டன் கொடுத்து போகலாம். இதுல வந்து ஒரு இந்த ஜோன்ல 15 மினிட்ஸ்ல ஒரு பிரேக் அவுட் நடந்து மேல போய் அதே இதை ரீடெஸ்டும் பண்ணிக்கிட்டு தான் மேல போகுது. ஓகே, ஸோ அதனால மறுபடியும் ஒரு பெரிய ரீடெஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா ஒரு டவுன் ட்ரெண்ட் குயிக்காட்டு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் வரலாம். 25,800 வரைக்கும் வரலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல போகணும். ஓகே, ஸோ அடுத்தல இவன் குயிக்கா எந்த டவுன் ட்ரெண்டும் பார்க்க முடியல. டெக்னிக்கலை பேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன்ல கண்டினியூ ஆகணும். இது பிரேக் அவுட் கொடுத்துட்டாலும் அந்த பேட்டர்ன்ல கண்டினியூ ஆகணும். நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,900 அதுக்கு அடுத்தால
25,990, அதுக்கப்புறமா 26,100. ஒரு பெரிய ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் 25,990 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ நாளைக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏதாவது நெகட்டிவான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மேபி இந்த சேனலுக்குள்ளே சைட்வேஸ்ல டிராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகே, 25,800 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த டவுன் ட்ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகே, தொடர்ந்து லைவ் மார்க்கெட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோவும் டேரக்டா வந்து ரீச் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.